நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேச ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 756வது வீடியோ. இது திஸ் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மை ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாஸ் குமார்ன்றவன். ஏமாம்மா இப்போ இது ஸ்ரீசக்கரம் மேருலாம் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக மகாமேரு தியான நிலையத்தினுடைய கும்பாபிஷேகம் எனக்கு தெரியாதுடா பாடினேன். ஸோ அதை பற்றி பேசுங்க அப்படின்னா, இந்த மகாமேரு அதாவது காஞ்சி மகாபெரிவர் தர்கார் பக்கத்துலேயே இவருக்கு அந்த காலத்தில் முக்கியமான வேர்ல்டாக டிவோட்டிஸ்லாம் வரும்போது நல்லா பணம் படைச்சவா எல்லாருமே பார்க்க வருவா. சில பேர் தங்கத்திலேயே மேரு கேட்பா. ஸோ மகாபெரிவருக்கு ஒரு மேரு சபதியை திறந்தார் காசியில். ஹி இஸ் எ முஸ்லீம். அவர் தான் மகாமேரு பணிந்தார். பாருங்க, முஸ்லீம் இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் in making the Mahameru in Kashi. காஞ்சி மடத்துக்கு அமைச்சிருந்தார். அவர் வயசாகி இறந்து படுறார். வேறு யாருமே மேரு படுறதுக்கு இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் மேருவெல்லாம் ஃபேமஸாக கிடையாது. ரொம்ப 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 வெரி ஃபியூ பீப்புள் விரல விட்டு எண்ணிடலாம். அப்படிதான் இருந்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ முருகபூஷணம் திறந்தார். அவர் விஸ்வகர்மா காஸ்ட்டு. அவர் நிறைய இந்த நகையெல்லாம் பண்ணுறவர், எந்திரம்லாம் போடுறவர். கும்பகோணத்தில் இருந்தார். அவரை கூட்டம், சரி ஏன் மெட்ராஸ்க்கு வந்துடக்கூடாது, என் மகாமேருவெல்லாம் நிறைய கேட்குறாள், இப்போ காசியிலேன்னு பண்ணி நம்ம பண்ணுறது கிடையாது அப்படின்னார். ஸோ முருகபூஷணம் ஆல்சோ ஷிஃப்டட் டு இந்த லாய்ட்ஸ் ரோடில் கடை வச்சுட்டு அந்த கடையை பேர் வித்தியாசமாக இருக்கும். அங்கே யந்திரம், விக்கிரகங்கள், மகாமேரு இதெல்லாம் பண்ணி அவர் பண்ணி கொடுத்த மகாமேரு 40 வருஷம் ஆகிட்ட. தனியாக சின்னதாக கேட்டார். மணிகண்டன் ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வாங்கி கொடுத்தார் அந்த காலத்தில். எனக்கு முதல்ல இந்த லலிதாசனம் பூஜை பண்ணும்போது கிட்டத்தட்ட 35 years 40 years ஆகும். அது எனக்கு அது சின்னதாக இருக்கும். கோணங்களை கண்டுபிடிக்க கஷ்டம். பட் இட்ஸ் பியூர்லி மேடப் ஆஃப் காப்பர் அண்ட் பஞ்சலோகத்தை விட காப்பர் ஜாஸ்தியாக நல்ல ரோஸ் கலர்லேயே இருக்கும். அது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட முருகபூஷணம் வாஸ் கெட்டிங் ஓல்டு. அவர் பையன்லாம் இருந்தால் அந்த மாதிரிலாம். யார் முருகபூஷணம்னா, முருகபூஷணத்தோட மனைவி அந்த அம்மா எம்கே தியாகராஜ பாவதருடைய சிஸ்டர். சொந்த சிஸ்டர். எம்கே தியாகராஜ பாவதர் தங்கத்தட்டிலே சாப்பிட்ட மனுஷர். அவர் ஜெயிலுக்கு போயிட்டு இருந்த பிறகு அவருடைய எல்லா படம் ஃபெயிலியர் ஆகி இறந்தப்படுறார். அவர் சொத்தெல்லாம் பறிப்பை எடுத்து அவர் வாங்கி வச்ச சொத்து எழுச்சூர் பக்கத்தில் கண்டிகைன்னு ஒரு ஊர். அந்த இடத்துல ஒரு 10 பேஜ் கிரவுண்டு இருந்தது. அதை தேர்ந்தெடுத்து மகாபெரிவர் ஆக்ஞை பிரகாரம் மகாபெரிவர் சொல்கிறார், மனசே திருப்தி அடையலை. எப்படி ஹைகிரீவர்கிட்ட அகஸ்தியர் எப்படி கேட்டாரோ அந்த மாதிரி முருகபூஷணம் மகாபெரிவர்கிட்ட சொல்கிறார், நான் அவ்வளோ பண்ணுறேன், மனசு திருப்தி. அப்போ ஒன்று செய்ய, மகாமேருக்கு ஒரு தியான நிலையை ஆரம்பி, ஒரு கோபுரம் கட்டுன்றார். பிரம்மாண்டமான மகாமேரும். அந்த மேரூனுடைய எடையே 500 கிலோ. கொஞ்ச நாள் மெட்ராஸ்லேயே இருந்து ட்ரிப்ளிகேனில் இருந்தது. அது தென் இட் வாஸ் ஷிஃப்டட் டு அங்கே கோபுரம் கட்டி எடுத்து போயிட்டார். அந்த கோவிலுக்கு ஒரு 10 தடவையாக நான் போயிருப்பேன். அப்புறம் முருகபூஷணம் இருக்கும்போது போயிருக்கேன். ஒரு தடவை நான் போயிருக்கும்போது நான் ஐஷன் போன மனுஷாலை விட ஜாஸ்தியாக வந்துட்டேன் கூட. பார்த்தா ஒவ்வொருத்தருங்க 4 இட்லி நடக்க போட்டு இட்லியெல்லாம் பண்ணி எடுத்து போயிருந்தோம். பார்த்தா அங்கே இல்லை. அப்போ அந்த அம்மா பார்த்துட்டே இருந்தா. அது எம்கே தியாகராஜர் பாவதருடைய சிஸ்டர். வாங்க இங்கே உள்ளே ஆற்றுல சாப்பிடுங்க சொல்லி நல்ல ரொம்ப பண்பான லேடி. அவள் இட்லி பண்ணியிருந்தா ஆற்றுல. ஸோ அந்த அம்மா ஒரு 20 இட்லி எனக்கு கொடுத்தா. ஸோ அதை வச்சு நான் சாப்பிட்டோம். அந்த இன்சிடென்ட் மறக்க முடியாத. உப்பிட்ட வரை உயிருள்ள வரை நிறையன்னு சொல்லியிருக்கு. ஸோ அன்றைக்கி போட்டாங்க. அப்புறம் முருகபூஷணன் போய் பேசிகிட்டு இருக்கார். அப்புறமா அவர் மறைவுக்கு அப்புறமா அங்கேயே அவர் சமாதியை ஏற்படுத்திட்டேன். அவர் நிறைய பேரை சொல்லி அங்கே அனுப்பிச்சிருக்கேன். இந்த கௌரியெல்லாம் கூட அந்த சுமங்கலி பூஜைக்கெல்லாம் போயிட்டு வருவா. நவராத்திரி போது ரொம்ப நல்ல விழா கோலமாக இருக்கும் அந்த இடம். அங்கே என்ன விசேஷம்னா அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக அவர் கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. அந்த மகாமேரு அந்த மகாமேரு இப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பஞ்சலோகம். அது அந்த இந்த just a show I'm showing to you, not this.
நமக்கு காமிக்கிறேன் பாருங்க. 500 கிலோ எடை உள்ள மகாமேரு தான் பஞ்சலோக மேரு. ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே உருவமே கிடையாது, எல்லாம் அந்த இதுதான் எந்திர பிரதிஷ்டை தான். அபிஷேகம் பண்ணுறா பாருங்க அந்த மகாமேருக்கு. கீழே கருங்கல் பீடு அமைச்சு அதில் நாகங்கள், யானைகள் எல்லாமே இருக்கும். பின்னாடி பிரபாவளி இருக்குது, பெரிய பட்டுப்புடவையெல்லாம் கட்டுவோம் அதுக்கு. பெரிய ஹால், இது மார்பிள்லாம் போட்டு பெரிய ஹாலு. சுற்றி வரும்போது திதிநித்தியாக தனித்தனி எல்லாமே எந்திரம் தான். தனித்தனி கோபுரத்தோடு அமைச்சிருக்கு. 15 பேருக்கும் இருக்குது. வாராகி மாதங்கி முன்னாடி இருக்குது. சென்ட்ரா மகாமேர் இருக்குது பாருங்க. இது வந்து உரகடம்ன்ற இடத்துலேருந்து பக்கத்துலேயே சென்னையில் இப்போ உரகடம் சொல்கிறாள் அந்த இடம். அம்பாளுக்கு புடவையெல்லாம் கட்டி திருமாங்கெல்லாம் சாத்தி அந்த மகாமேரு இப்படி இருக்கா பாருங்க. இந்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லாம் புடவையெல்லாம் கட்டுறேன். எனக்கு தாலி கட்டுறதுலாம் எனக்கு வந்து ஏற்புடையதில்லை. ஏன்னா வந்து அதில் சகல விதமான தேவதைகள் இருக்கா. அந்த தாலின்னு காமேஸ்வரர் கட்டுவேல. யார் கட்டுவேள்? so many deities are there. ஸோ அது தாலி கட்டுறது, புடவை கட்டுறது, மூடி வைக்கிறதெல்லாம் அந்த கோணங்கள்லாம் தெரியணும். அப்போ தான் வைப்ரேஷன் உண்டாகும் அந்த இடத்துல. அதுக்கு அது வஸ்திரத்தை போட்டு மூடியெல்லாம் வைக்கக்கூடாது. இதோட ஃப்ளாட் சர்ஃபேஸாக வந்து ஸ்ரீசக்கரம். இந்த ஃப்ளாட்டாக பார்த்தா ஸ்ரீசக்கரம், அது 3Dயாக பார்த்தா மகாமேரு. இப்போ சென்னையில் இருக்கிறதுல வந்து அது அது அந்த அந்த ஈக்குவலண்ட் கூட வந்துட்டு இங்கே இந்த ஜெமீன் பல்லாவரம் இருக்கு. அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து ஒரு இது இருக்குது, வைகுண்டம்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதில் வந்து கோவிலே கட்டியிருக்கா. சிவனுக்கு பெருமாளை கட்டி அங்கே வந்து முதியோர் இல்லம்லாம் இருக்குது. அந்த இடத்துல மகாமேரு ஒன்று இருக்குது. அது எந்த அளவுக்கு இவ்வளோ வெயிட்டாக இருக்குமோ சந்தேகம். அங்கேயே போயிருக்கேன் நான், ஜெமீன் பல்லாவரத்துக்கு போயிருக்கேன் நான். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய இதில் என்னென்னா, ஒன்ஸ் இட் இஸ் பிளேஸ் அகைன் இட் கேனாட் பி மூவ்டு. ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம திருண்டு மகாமேருவே 5 கிலோ 10 கிலோ ஆகிடுறது. ஸோ அதெல்லாம் பிரம்மாண்டம் ஆக ஆக கிலோ கணக்கில் இருந்தால் எப்படி யார் நகர்த்துறது? ஸோ ஒன்ஸ் இட்ஸ் பிளேஸ்னா அவ்வளோதான். ஸோ அதை பற்றி அதெல்லாம் பண்ணலாம். அப்படியே தான் தொடச்சி ஒத்தி எடுக்கணும். அலங்காரங்கள்லாம் பண்ணலாம், பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணலாம். வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த கோணங்கள் இருக்கும்போது. ஸ்ரீசக்கரத்துக்கும் மகாமேருக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்க? ஸ்ரீசக்கரத்தை விட மகாமேரோட வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். பட் வைப்ரேஷன் எப்படி வருது? நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களில் வருது. எந்த மந்திரங்கள் வருது? லலிதா சகஸ்ரநாமம் அல்லது திருசதி. இது சொன்னால் தான் அதுக்கு ஏற்புடையதாக இருக்கும். நான் அந்த தேவதைகள்லாம் அதில் தான் நிரம்பி இருக்கா. நல்லா புரிஞ்சுக்கணும். சகஸ்ராட்ச வித்யா கட்கமாலா சொல்லி பண்ணால் போதும். அதாவது பெரிய நவாவரண பூஜை பண்ணலன்னா கூட கட்கமாலா சொல்லி இந்த நமக ஓம் சொல்லி கட்கமாலா சொல்லிட்டே வச்சுக்கணும். ஓ நம திருபசுந்தரி நமக திருபசுந்தரி சிறுவதேவி சிகாதேவி கவதேவி நேத்திரதேவி அசதேவி காமேஸ்வரி பகவான் அப்படி வருது இல்லையா? அதில் ஓம் சொல்லி நமக சொல்லிட்டாலே அந்த அர்ச்சனை பண்ணலாம். ஸோ கட்கமாலா அர்ச்சனை 184 வரும். ஸோ அது ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து லலிதா சாதனம் 1000 பண்ணோம். லலிதா சாதனம் பண்ணனால வந்து சக்கரை பொங்கல், உளுந்து வடை இல்லை நெய்வேத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கட்கமாலாம் பண்ணனால ஒரு பழங்கள் கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணிடலாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சென்னையிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. வல்லக்கோட்டையிலேருந்து கிட்ட இந்த இடம், இந்த கண்டிகைன்ற இடம் வல்லக்கோட்டை. வல்லக்கோட்டை போய் பார்த்துடலாம். வல்லக்கோட்டையிலேருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் இது வந்து காஞ்சிபுரம் போகிற ரோடு இந்த கார்னர்லேயே வந்துடும் அது. ஸோ இதை மகாமேர் தியான நிலத்தை பார்க்கலாம். மகாமேர் தியான நிலத்திலேருந்து அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்ணி உள்ளே போனால் 2 கிலோமீட்டரில் எழுச்சியூர், அதாவது நல்லிணக்கேஸ்வர தெய்வநாயகின்ற அந்த ஈஸ்வரன் கோவிலையும் பார்க்கலாம். அங்கே 54 பீடாதிபதியார் வியாசாச்சல மகா தேவேந்திர சரஸ்வதி என்றவருடைய அங்கே அதிஷ்டானமும் இருக்குது உள்ள. இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ
இல்லை நான் தாம்பரத்துலேயும் போகிறேன்னு சொன்னேன், வார்த்தைக்கண்டு படப்பை வழியாக போகலாம். படப்பை முடிச்சு அப்புறம் படப்பையில் ஜெயதுர்கா பீடம் இருக்குது. துர்க்கை சித்தர் மங்கள ரூபிணி மதிய சூரிய மங்கள அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அதை எழுதினவர் அவர். ஸோ அங்கே வந்து ஜெயதுர்கான்ற அம்பாள் இருக்கா, சுற்றி நிறைய சன்னதிகள்லாம் இருக்குது. கோட்டையாட்டம் இருக்கும் அந்த இது. இப்போ அவன் புள்ள பார்த்துக்கிறான், நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுற கோவில், அதை பார்க்கலாம். வெள்ளக்கோட்டை பார்க்கலாம், மகாமேரு தியான நிலையத்தை பார்க்கலாம். அடுத்து எழுச்சூர்ன்ற வியாசாச்சலம் தேவேந்திர சரஸ்வதி என்றவர் அங்கே சமாதி ஆயிட்டார். அவர் வந்து காஞ்சி காமகோடி பீடத்தை சேர்ந்தவர். இந்த கோவிலில் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ போய் முடிச்சதுலேயும் கோவில் இருக்குது. ஸோ லீவு நாளில் போனால் ட்ரை டு கவர் ஆல் தீஸ் திங்ஸு. இப்படி பண்ணால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மகாமேர் தியான நேரத்தை தியானம் பண்ணலாம், கொண்டு லலிதாசனம் பாராயணமும் பண்ணலாம். அங்கே வந்து அவள் வந்து முருகபூஷன் இருக்கும்போதே அவர் ஒரு புஸ்தகம் வெளியிட்டு இருந்தார், இங்கிலீஷில் இருக்கும். அது நல்ல போல்ட் லெட்டர்ஸோட அழகாக போட்டிருந்தார் அவர். அக்ஷர முடிவிலே இருக்கும். இப்போ இது வரைக்கும் வந்து அந்த மகாமேரு தியான நிலையம் ஃபவுண்டர் வந்து ஸ்ரீ முருகபூஷணம். பரமாச்சாரியாருக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப ஞானி, ஒரு பெரிய பழுத்த பழம் அவர். அவர் வந்து எம்கே தியாகராஜ பகவதருடைய மைத்துனர், அதாவது அவர் தியாகராஜ பகவதரோட தங்கையே அவர் கல்யாணம் பண்ணியிருந்தார். இவருடைய பையன் சின்ன வயசில் வந்துட்டார். அவர் பார்த்துருந்தார், அவர் நல்லா தான் பார்த்துருந்தார். அவரோட பார்த்து பேசியிருக்கேன் நான். இப்போ இஸ் நோ மோர், சம்படி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த டெம்பிள். இது இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் ஆனதுனால ஐ தாட் ஐ கேன் ஜஸ்ட் ஷேர் வித் யூ. போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அதை இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.